ரொம்பவும் வசதியான ஒரு பையன் ஒருத்தன் ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த காரையே ரொம்ப நேரமா ஒரு ஏழையான பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த வசதியான பையன் அந்த ஏழையான பையன் கிட்ட போயிட்டு என்ன கேட்கறான் அப்படின்னா, என்ன நண்பா, கார் நல்லா இருக்கா, ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஏழையான நண்பன் என்ன சொல்றான் அப்படின்னா, கார் ரொம்பவும் நல்லா இருக்கு, என்னோட வாழ்நாளிலே இவ்வளவு அழகா ஒரு காரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த வசதியான நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காரை நான் வாங்கவே இல்லை, என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட அண்ணா எனக்கு பரிசளித்தது தான் இந்த காரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ஏழையான நண்பருக்கு ரொம்ப வியப்பா போச்சு. ரொம்பவும் ஆச்சரியமாவே அந்த காரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்து அந்த வசதியான நண்பர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உனக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஏழையான நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, சாகிறதுக்கு முன்னாடியாவது இந்த மாதிரி ஒரு அண்ணாவா என்னால மாற முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசதியான நண்பர் ரொம்பவும் வியந்து போயிட்டாரு. இந்த கதை எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நண்பா, நம்ம சிந்தனை எப்பவுமே உயர்ந்ததா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாசிட்டிவா நம்ம லைஃப்ல நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கண்டிப்பா நம்பிக்கையோட விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெற்றி உன்னை தேடி வரும் நண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜன் கேட்டகுமாரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.